வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குஜராத்தில் இன்றிரவு கரையை கடக்கிறது அரபிக்கடல் புயல். மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழை. மங்களூரு அருகே நடுக்கடலில் தத்தளித்த 9 பேர் பத்திரமாக மீட்பு. மாவட்டங்களுக்கு உள்ளேயும் இடையேயும் பயணம் செய்வதற்கான மின்னணு பதிவு முறை தொடக்கம். திருமண நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு பதிவு செய்யும் வாய்ப்பை நீக்கியது தமிழக அரசு. மதுரை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் 3 நோயாளிகள் உயிரிழந்ததாக புகார். தட்டுப்பாடு எதுவும் இல்லை என மருத்துவமனை முதல்வர் விளக்கம். கொரோனா மரணங்கள் குறித்த விவரங்களை நேர்மையாக வெளியிட வேண்டும். உடல்களை கண்ணியமாக நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. கொரோனா நிவாரண நிதிக்கு அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் அறிவிப்பு. முதலமைச்சரை சந்தித்து 50 லட்சம் ரூபாய் வழங்கினார் நடிகர் ரஜினிகாந்த். தமிழக காங்கிரசின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் யார்? 2வது முறையாக முடிவு எட்டப்படாமல் முடிவடைந்த எம்எல்ஏக்கள் கூட்டம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி டிஸ்சார்ஜ். சென்னை மருத்துவமனையில் 10 நாட்கள் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினார். கும்பகோணம் அருகே யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்த 2 சிறுவர்கள் வெடிக்கச் செய்து வீடியோ வெளியிட்டதால் சிக்கினர். மாவட்டங்களுக்குள்ளும் வேறு மாவட்டங்களுக்கும் பதிவு செய்து பயணிப்பவர்கள் திருமணத்திற்காக செல்ல விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு வருபவர்களுக்கு மட்டும் ஆன்லைனில் பதிவு செய்யும் முறை அமலில் இருந்து வந்தது. மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்குள்ளும் பயணிப்பவர்களுக்கு பதிவு செய்யும் நடைமுறை காலை முதல் அமலுக்கு வந்தது. ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பதிவு செய்ய முயன்ற நிலையில் சிறிது நேரம் இணையதளம் முடங்கியது. தற்போது இணையதளம் செயல்பட்டு வருகிறது. ஆனாலும் இறப்பு, மருத்துவம், முதியோர் பராமரிப்பு சார்ந்த அவசர தேவைகளுக்கே பதிவு செய்ய முடிகிறது. திருமணத்திற்கு பயணம் என்ற விருப்பம் இணையதள பக்கத்தில் தரப்படவில்லை. அதனால் திருமணத்திற்கு செல்பவர்கள் எப்படி பதிவு செய்வது என்பது தெரியாமல் குழப்பத்தில் உள்ளனர். குஜராத்தை நெருங்கும் டாக்தே உச்ச உயர் புயல் தீவிர புயலாக உருவெடுத்துள்ளது. லட்சத்தீவுகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் தீவிரமடைந்து டாக்தே புயலாகவும் அதனைத் தொடர்ந்து அதிதீவிர புயலாகவும் கடந்த 2 நாட்களில் வலுப்பெற்றது. தொடர்ந்து இன்று உயர் உச்ச தீவிர புயலாக மாறி வடமேற்கு திசையை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மும்பைக்கு தென்மேற்கில் 160 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு குஜராத்தில் இருந்து 290 கிலோமீட்டர் தூரத்திலும் புயல் மையம் கொண்டுள்ளது. இது இன்று மாலை குஜராத்தை நெருங்குவதுடன் இரவில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அப்போது மணிக்கு 155 கிலோமீட்டர் முதல் 185 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் வாய்ப்புள்ளது. இதனால் குஜராத் மற்றும் டையூ கடற்கரை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் உள்ளது. புயலை எதிர்கொள்ள குஜராத் மாநிலத்தில் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கட்ச் உள்ளிட்ட பல பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. போர்பந்தர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு அரசின் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புயல் மற்றும் மழையால் பாதிக்க வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். போர்பந்தரில் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள கொரோனா நோயாளிகள் வேறு மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். புயல் மற்றும் மழையால் மருத்துவமனை பாதிக்கப்பட்டால் சிகிச்சையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதால் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த 13 நோயாளிகள் ஜாம்நகர், ஜுனாகத் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். டாக்தே புயலால் மும்பையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதுடன்
முழங்கால் அளவு நீரில் மக்கள் நடந்து செல்கின்றனர். சுரங்கப்பாதைகளையும் மழைநீர் ஆக்கிரமித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோன்று மும்பை கோரேகான் பகுதியில் சாலையே தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. அதனால் எந்த வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் வெளியேற வழியில்லாததால் மக்கள் நடமாட்டமின்றி வீடுகளில் முடங்கியுள்ளனர். மும்பை மெரின் டிரைவ் பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. அலைகள் கடற்கரையை தாண்டி சாலை வரை வந்து செல்வதால் அதனை ஒட்டிய சாலைகளில் போக்குவரத்து வெகுவாக குறைந்துள்ளது. கர்நாடகாவில் மங்களூரு அருகே கடல் சீற்றம் காரணமாக நடுக்கடலில் தத்தளித்த 9 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். துறைமுகம் அருகே நங்கூரம் விடுபட்ட நிலையில் கடல் சீற்றத்தால் இழுவை படகு தள்ளாடிய நிலையில் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. தகவலறிந்து சென்ற கடலோர காவற்படை கப்பல் வராகா மூலம் 5 பேர் மீட்கப்பட்டனர். மேலும் 4 பேரை கடற்படையினர் மீட்டனர். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பு படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. 26 நாட்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பு 3 லட்சத்திற்கும் குறைவாக பதிவானது ஆறுதல் அளிக்கும் விதமாக உள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,81,386 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,49 லட்சத்தை கடந்துள்ளது. எனினும் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 4,106 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை 2,74,390 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 974 பேரும், கர்நாடகாவில் 403 பேரும் பலியாகியுள்ளனர். மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 54.37% பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் 3,78,741 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர். டெல்லியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தடுப்பூசி போடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தடுப்பூசி முகாமுக்கு வீட்டிலிருந்து நடந்து செல்ல முடியாத மூதாட்டியை தூக்கிச் சென்ற காவலரின் சேவை பலரது பாராட்டை பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆக்சிமீட்டர் மற்றும் மருந்துகள் அடங்கிய இலவச தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் பீகார் மாநிலம் நாளந்தா பகுதியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் சடலத்தை குப்பை வண்டியில் வைத்து எரியூட்ட சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவின் கோர தாண்டவத்தால் பல்வேறு மாநிலங்களில் மயானங்களுக்கு சடலங்கள் வந்த வண்ணம் உள்ளன. டெல்லி சராய் காலேகான் பகுதியில் உள்ள மயானத்தில் கூடுதலாக 150 தகன மேடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 மின் எரியூட்டும் மையங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மருத்துவமனையில் ஐசியு மற்றும் ஆக்சிஜன் படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ஒரே படுக்கையில் 2 நோயாளிகள் சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் 3 நோயாளிகள் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் மொத்தம் 1651 படுக்கைகள் உள்ளன. இதில் 1176 படுக்கைகளில் ஆக்சிஜன் வசதி உள்ளது. கடந்த 2 வாரங்களாக மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பி இருக்கும் நிலையில் திடீரென ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் 3 நோயாளிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. ஆக்சிஜன் போதுமான அளவு இல்லை என்ற குற்றச்சாட்டும் நோயாளிகளின் உறவினர்கள் நேற்றிரவு மட்டும் 7 பேர் வரை உயிரிழந்ததாக கூறுகின்றனர். கிட்டத்தட்ட எங்க அம்மா மோசம் எல்லாம் அட்மிட்ல 2 நாளா பார்த்துட்டு தவிர்த்துட்டு தான் இருக்கு. இப்போ கூட போய் பாருங்க, ஆக்சிஜனே கிடையாது. போய் டாக்டர் கேட்டோம்னா வருங்க டாக்டர் சொல்லி வருவோம், நாங்கள் என்ன செய்ய இப்படிதான் சொல்றாங்க. உட்காந்துரே தான் பதில் சொல்றாங்க. யார் ரெஸ்பான்ஸான பதிலாம் கிடையாது. அவர் சொல்ற மாதிரி ஆக்சிஜன்லாம் ரெடியாக இருக்குன்னா கிடையவே கிடையாது. இப்போ கூட போய் பாருங்க, எல்லாரும் வெளியில அழுதுட்டு தான் இருக்காங்க. வெளியில இருந்து பிரைவேட்டா கூட்டிட்டு வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் ஏற்றிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்று நைட்டு மட்டும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எங்க முன்னாடி 6-7 பேர் இருந்திருக்காங்க. ஒன்னும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி ஒன்றும் நான் ஜீரோல இருக்கு. நான் தான் ஆக்சிஜன் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஜீரோல இருக்கு. இதனிடையே மதுரை அரசு மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளுக்கு திருச்சியில் இருந்து எடுத்து வரப்பட்ட சிலிண்டர்கள் மூலம் ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் நோயாளிகள் இறக்கவில்லை என்றும்
போதிய அளவு ஆக்சிஜன் கையிருப்பில் இருப்பதாகவும் மதுரை அரசு மருத்துவமனை டீன் சங்குமணி விளக்கம் அளித்தார். ஒவ்வொரு உயிர் முக்கியம் சொல்லி தான் போராடிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்றோம்னா அந்த உயிருக்காகத்தான் இப்ப நாங்களும் உள்ள போறோம், சிகிச்சை அளிக்கிறோம். நிச்சயமாக ஆக்சிஜன் குறைபாடுனால கிடையாது. இதனால யாருமே இறக்கலை. ஆக்சிஜன் தெளிவா கிடைச்சிருக்கு சார். இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் சார். இது வெல் பிளான்டா நாங்க இந்த மாதிரி வர்றப்ப பேக்கப் வச்சிருக்கோம். கோவை அரசு மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பியதால் ஏராளமான கொரோனா நோயாளிகள் சிகிச்சைக்காக பல மணி நேரம் ஆம்புலன்ஸ்களில் காத்து கிடக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 3000 தாண்டி வருவதால் அங்குள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் படுக்கைகள் நிரம்பியுள்ளன. இதன் காரணமாக ஆக்சிஜன் வசதிக்காக அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் ஆம்புலன்ஸ்களிலேயே நீண்ட நேரமாக காத்து கிடக்கின்றனர். நோயாளிகள் காத்திருப்பதை தவிர்க்க மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய கான்சென்ட்ரேட்டர் என்ற தற்காலிக அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் நோயாளிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் கொடிஷியா கொரோனா சிகிச்சை மைய வளாகத்தில் கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கையில் தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்கும் குழுவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் இடம்பெற்றுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் தலைமையில் இந்த கொரோனா தடுப்பு பணிகளுக்கான ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதை நீங்க இடம்பெற்றிருக்கீங்க. இந்த அரசியல் போக்கு, இந்த ஆரோக்கியமான அரசியல் சூழல் எப்படி பாக்குறீங்க? அதை இடம்பெறக்கூடிய நீங்க அரசுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல இருக்கிறீங்க? இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக முதல் அலையில் அம்மாவுடைய அரசு, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள், துணை முதலமைச்சர், அவங்களுடைய ஆலோசனை பெற்று 24/7 முழுமையாக ஒரு அதாவது இது ஒரு புதிய வகையான வைரஸ் வந்த பொழுது என்னவென்று தெரியாத அந்த நிலையில் ஒரு வேக்சின் இல்லாத சூழலில், ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்று சொல்லக்கூடிய என்ன மருந்து இல்லாத, ரெம்டெசிவிர் போன்ற மருந்து இல்லாத சூழலில் முதல் அலையை மிக லாவகமாக துணிச்சலோடு நம்ம எதிர்கொண்ட பல்வேறு அனுபவங்கள் நிச்சயமா இருக்கின்றன. அந்த அனுபவங்களை எல்லாம் கொண்டு இந்த இரண்டாவது நிலையில புதிய அரசுக்கு தேவையான நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சப்போர்ட், ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒத்துழைப்பை, அனுபவங்களை அரசுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோடு, அதாவது ஒரு ஆரோக்கியத்தோடு, குறிப்பா பாத்தீங்கன்னா கட்சி மாச்சரியங்களை எல்லாம் தாண்டி அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை முன்னிறுத்தி கொரோனா தொற்றை அந்த ஒழிக்க வேண்டும் என்ற அந்த நிலையில முழுமையான ஒத்துழைப்பை நிச்சயமா நாங்கள் வழங்குவோம். எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருடைய எண்ணங்களை பிரதிபலிப்போம் அப்படின்றத சொல்ல கடமைப்பட்டேன். இந்த நெருக்கடியான ஒரு சூழல்ல பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு மருத்துவரா, நீங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் தாண்டி மருத்துவரா இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு வலியுறுத்துவது என்ன? ரொம்ப முக்கியமான சார், ஒரு அரசு எவ்வளோ பெரிய முயற்சிகளை எடுத்தாலும் மருத்துவர்கள் நீங்கள் சொல்ல போல பிபி அணிந்து 24 ஓராண்டுக்கு மேலே மிக கடுமையான பணி சுமையில் அவங்க இருந்தாலும் கூட வித்தவுட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், வித்தவுட் பீப்புள் கோஆபரேஷன் வி கேனாட் டூ எனிதிங். அதை தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் பொதுமக்கள் ஒரு முழுமையான தங்களுடைய பங்களிப்பை, ஒத்துழைப்பை சுகாதாரத்துறைக்கு, சுகாதாரத்துறைய வழிமுறைகளுக்கு அவங்க வழங்கணும். 2 தடுப்பூசியை போட்டதுக்கப்புறம் பாசிட்டிவ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ் வந்திருக்கு. அந்த பாசிட்டிவ் ஒரு மினிமம் பெர்சன்டேஜ் தான் வருது. இது பாயிண்ட் நம்பர் 1. அதாவது தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் அவங்க கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாவது என்பது மிக மிக குறைந்த சதவீதம். நம்பர் 1. நம்பர் 2, அப்படி அவர்கள் அந்த குறைந்த சதவீதத்தில் நோய் தொற்றுக்கு ஆளாகினாலும் கூட நுரையீரல் பாதிப்பு இல்லாத அளவுக்கு, அதாவது லங் இன்வால்மெண்ட் இல்லாம ஒரு நானே பார்த்தீங்கன்னா கடுமையான உடல் சோர்வு, கடுமையான உடல் வலி, பேக் பெயின் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு மூச்சு திணறல் என்ற நிலை ஆக்சிஜன் டிபெண்டா இல்லாம, லங் இன்வால்மெண்ட் இல்லாம நான் இந்த நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதை தான் நான் சொல்றேன். அப்ப நீங்க தடுப்பூசி என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நடிகர் ரஜினிகாந்த் 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். கொரோனா பரவல் வேகம் எடுத்து வரும் நிலையில் அதனை தடுக்க தமிழக அரசு எடுத்து வரும் முயற்சிக்கு பல்வேறு துறையினரும் உதவி செய்து வருகின்றனர். குறிப்பாக திரைத்துறையினர் பலரும் கொரோனா தடுப்பு பணிக்காக நிதி வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கொரோனா நிவாரண நிதியாக 50 லட்சம் ரூபாய் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கொரோனா ஒழிக்கிறதுக்காக முதலமைச்சர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் என்ன தரப்பில் கொடுத்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளையும்
மக்கள் வந்து டெஃபினட்டா கண்டிப்பா கடைபிடிக்கணும். அப்போதான் இந்த கொரோனாங்கிற இந்த பெரிய ஒரு மாரியை வந்து ஒழிக்க முடியும். இது மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 10 லட்சமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 10 லட்சமும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் ஏற்படும் மரணங்கள் குறித்த விவரங்களை நேர்மையாக வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பலி எண்ணிக்கையை குறைத்து வெளியிடுவதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் உடல்களை தடுப்பு விதிகளை பின்பற்றி விரைந்து அகற்ற வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் உடல்களை கண்ணியமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கூறினர். கொரோனா தொற்று குறைந்துள்ளதாக கூறிய தலைமை நீதிபதி சஞ்சு பானர்ஜி சோதனைகள் போதுமான அளவு நடத்தவில்லை என்றார். நீதிமன்ற வளாகங்களையும் சென்னை பழைய சட்டக்கல்லூரியையும் சிகிச்சை மையங்களாக மாற்றலாம் என்றும் அவர் யோசனை கூறினார். தமிழகத்துக்கு தடுப்பூசி மருந்து ஒதுக்கீடு குறைவாக உள்ளதாக நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி கேள்வி எழுப்பிய நிலையில் தடுப்பூசியை மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்குவதில்லை என்று கூறிய மத்திய அரசு தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் ஒதுக்குவதாக விளக்கம் அளித்தது. கொரோனா தொற்றாளர்களின் மரணங்கள் குறைத்து காட்டப்படுகிறதா என அறிக்கை அளிக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கியுள்ள பவுடர் வடிவிலான 2DG மருந்தை மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கும் ஹர்ஷவர்தனும் அறிமுகப்படுத்தி வைத்தனர். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO இன்மாஸ் என்னும் ஆய்வகம் மூலமாக மருத்துவ ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இன்மாஸ் எனப்படக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைட் சயின்ஸ் நிறுவனம் ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் ஆய்வகத்தோடு இணைந்து டியாக்சிடி குளுக்கோஸ் என்ற மருந்தை உருவாக்கியுள்ளது. இந்த மருந்தினை டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தனும் அறிமுகப்படுத்தி வைத்தனர். 2DG என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய இந்த மருந்தை கொரோனா நோயாளிகளுக்கு துணை சிகிச்சை மருந்தாக அவசரகால பயன்பாட்டுக்கு வழங்க இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்ககம் அண்மையில் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. பொதுவான மூலக்கூறு மற்றும் குளுக்கோஸின் அடிப்படை அம்சங்கள் கொண்டிருப்பதால் இதை இந்தியாவில் உற்பத்தி செய்வது எளிது என்றும் பவுடர் வடிவில் கிடைக்கக்கூடிய இந்த 2DG மருந்தை தண்ணீரில் கரைத்து அப்படியே குடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தானது வைரஸ் தாக்கிய செல்களை தேடிப்பிடித்து குடியேறி அதனை மேலும் வளரவிடாமல் தடுப்பது சிறப்பம்சமாகும். இந்த 2DG மருந்தை கொரோனா நோயாளிகளை விரைவாக மீட்டெடுக்க உதவுவதையும் ஆக்சிஜன் தேவையை குறைப்பதையும் பரிசோதனை முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. கொரோனா உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்புத்துறை தயாரித்துள்ள இந்த 2DG மருந்து மக்களின் உயிர்காக்கும் சஞ்சீவனியாக விளங்கும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே யூடியூபை பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வெடிக்கச் செய்த 2 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். நாச்சியார் கோவில் அடுத்த முத்துப்பிள்ளை மண்டபம் பகுதியைச் சேர்ந்த செல்லதுரை என்பவரின் மகன் ஏற்கனவே வழக்கு ஒன்றில் தஞ்சை சிறார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் பீகாரைச் சேர்ந்த சிறுவனிடம் அவர் நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பது பற்றி அறிந்து கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் சிறையிலிருந்து வெளியான அவர் தனது நண்பருடன் யூடியூபை பார்த்து நாட்டு வெடிகுண்டை தயாரித்து அதனை வெடிக்கச் செய்துள்ளார். இதனை அவரது நண்பர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனையடுத்து சிறுவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் சுயசார்பு மற்றும் தன்னிறைவை ஏற்படுத்தும் வகையிலான செயல்பாடுகளை ஸ்வபிமான் பாரத் என்ற பெயரில் நியூஸ் 18 வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியாவின் நம்பர் 1 மோட்டார் சைக்கிள் ஏற்றுமதியாளராக மாறிய பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் முயற்சிகளை தற்போது பார்க்கலாம். बजाज ऑटो ने भारत में आयातित 2 और 3 पहिया वाहनों की बिक्री शुरू की, लेकिन 1960 तक यह एक लिस्टेड कंपनी बन गई और उन्हें स्वयं भारत में बनाना शुरू कर दिया। और इस सब के पीछे सिर्फ एक ही आदमी था, राहुल बजाज। देश के लिए बेहतरीन 2 पहिया वाहनों को तैयार करने से लेकर 70 देशों में सबसे अधिक पसंद किए जाने वाले मोटरसाइकिल ब्रांड बनने तक बजाज ऑटो ने एक लंबा सफर तय किया है। We saw in the two-wheeler world the entry of global majors and caused a huge tectonic shift from scooters to more highly fuel efficient motorcycles. And there was a brief period where Bajaj Auto struggled, but I think and then it looked into its vast reservoir of technical competence and other capabilities and responded with embracing the motorcycle era and becoming a successful motorcycle manufacturer. अंतरराष्ट्रीय स्तर पर तीसरी सबसे बड़ी मोटरसाइकिल निर्माता बजाज ऑटो दुनिया की सबसे मूल्यवान 2 व्हीलर कंपनी है, जिसका मार्केट कैप 1 लाख करोड़ रुपए से अधिक है।
जो स्वाभिमान भारत की जीती जागती मिसाल है। தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். புதுச்சேரி முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமிக்கு கடந்த 9ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். 10 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர் பூரண குணமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவர் மருத்துவமனையிலிருந்து புதுச்சேரியில் உள்ள இல்லத்திற்கு திரும்பினார். இருப்பினும் வீட்டில் ஒரு வாரம் ஓய்வெடுக்க முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டனர். கொரோனா தடுப்பு பணிக்காக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் அதிமுக எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் 1 மாத ஊதியமும் கொரோனா நிவாரண நிதிக்காக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அதிமுக தொண்டர்களும் தங்களால் முடிந்ததை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்குவதோடு கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக திமுக அறக்கட்டளை சார்பிலும் 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது நினைவு கூறத்தக்கது. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் வெற்றி பெற்றது. இவர்களுக்கான சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்க கடந்த 7ஆம் தேதி கூட்டம் கூடியது. அப்போது பல தரப்பினரின் கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. இதையடுத்து மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் விவாதம் தொடர்ந்தது. தலைவர் பதவிக்கு விஜயதாரணி, பிரின்ஸ், செல்வ பெருந்தகை ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இதனால் 2 கூட்டம் நடத்தியும் முடிவு எட்டப்படவில்லை. சட்டமன்ற குழு தலைவர் யார் எனும் அறிவிப்பு டெல்லி தலைமை அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. கொரோனா பணிக்காக தி சென்னை சில்க் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை எஸ்சிஎம் குழுமத்தின் சார்பில் அதன் மேலாண் இயக்குனர் என்.கே. நந்தகோபால் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த அவர் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கான காசோலையை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், ஏசி வினித் ரவிச்சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். மேற்கு வங்கத்தில் நாரதா ஊழல் வழக்குகள் தொடர்பாக மாநில அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பணம் பெற்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்த மேற்கு வங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கர் சமீபத்தில் அனுமதி அளித்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பிர்பத் ஹகீம் மற்றும் சுப்ரதா முகர்ஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதன் மித்ரா மற்றும் முன்னாள் மேயர் சோவன் சாட்டர்ஜி ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதனை கேட்டு கோபமுற்ற முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சபாநாயகர் அல்லது மாநில அரசு அனுமதியின்றி கைது செய்யக்கூடாது என்று தெரிவித்ததுடன் சிபிஐ அலுவலகத்திற்கும் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்ட அக்கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் சிபிஐ அலுவலகம் மீது கல்வீச்சில் ஈடுபட்டனர். அதனால் அங்கு மத்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சிபிஐ அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகள் பதற்றமாக காணப்படுகிறது. இதனிடையே மேற்கு வங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகளையும் சட்டம் ஒழுங்கையும் மம்தா பானர்ஜி கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.